டீச் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு டாபிக். ஒரு கம்பெனில ஒரு கண்டிப்பா இது இல்லாம உங்களால ஒர்க் பண்ணவே முடியாது. அந்த டாபிக் தான் டீச் பண்ண போறேன். ஓகே, டேட்டா ராங்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. பைத்தான் டேட்டா ராங்லிங். ராங்லிங்னா WRANGLING ராங்லிங் அப்படிங்குவாங்க. டேட்டா ராங்லிங். ஓகே, அது என்ன சார் டேட்டா ராங்லிங் அப்படின்னா புரியலையே, இது வித்தியாசமா டாபிக்கா இருக்கு அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எங்க 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 உங்க பேட்ச் எது? ஜூன் ஃபுல் ஸ்டாக்லா? ஓகே, இன்னைக்கு டேட் போட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். செப்டம்பர் 9. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டேட்டா ராங்லிங். டேட்டா ராங்லிங்னா என்னன்னா ஆக்சஸ் தி டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து என்னன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு எக்ஸல் சீட்டே இருக்கு. எக்ஸல் சீட்டோ இல்லை சிஎஸ்வி ஃபைலோ ரெண்டும் ஒன்று தான் கைஸ். நீங்க எக்ஸல் சீட்டை ப்ரோக்ராமிங்ல வந்து பார்க்க முடியாது. அதே வந்து சிஎஸ்வி ஃபைல ப்ரோக்ராமிங்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால மோஸ்ட்லி ப்ரோக்ராமிங் வந்து சிஎஸ்வி ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எப்படினாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸல் சீட்டும் யூஸ் பண்ணலாம், சிஎஸ்வி ஃபைலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா நீங்க ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு டேட்டாவை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது சிஎஸ்வி ஃபைலா தான் டவுன்லோட் ஆகும். ஓகே, ரெண்டுமே எக்ஸல் சீட் மட்டும் தான் இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா ரெண்டும் ஒன்று தான். அதனால அதை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன சார் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, இந்த டேட்டா ராங்லிங்க்கு முக்கியமான ஒரு டாபிக் பாண்டாஸ். ஓகே, பாண்டாஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பாண்டாஸ் லைப்ரரி கூட நீங்க சொல்லலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் பாண்டாஸ்? இன்டர்வியூ கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாட் இஸ் பாண்டாஸ் அப்படின்னா என்ன சார்? பாண்டாஸ்ங்கிறது என்னன்னா இட் இஸ் எ லைப்ரரி ஆர் பேக்கேஜ். It is a Python library or package. Okay, it is a Python library or package for working with data sets. For working with data sets. Okay, for working with data sets. For working with data sets. Okay, once again I repeat. Pandas அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி, அப்படி இல்லைன்னா பேக்கேஜ்னு சொல்லலாம். ஃபார் ஒர்க்கிங் வித் டேட்டா செட்ஸ். ஓகே, அந்த டேட்டா செட்ஸ் என்னது? இந்த 1,00,000 டேட்டா. இப்போ எவ்வளவு பேர் கொரோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் ரெக்கவர் ஆகி போயிருக்காங்க, இப்போ மழையோட அளவு எவ்வளவு, இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ சென்னையில் எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, திண்டிவனத்தில் எவ்வளவு பெஞ்சிருக்கு, செங்கல்பட்டு எவ்வளவு பெஞ்சிருக்கு, அப்படியே அப்படியே கீழே அப்படியே வந்தா விருதாச்சலத்தில் எவ்வளவு பெஞ்சிருக்கு, அப்படியே வந்தா விக்கிரவாண்டியில் எவ்வளவு பெஞ்சிருக்கு, அப்படியே வந்தா திருச்சியில் எவ்வளவு பெஞ்சிருக்கு, அப்படின்னு எல்லா ரெக்கார்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சோ அந்த அப்டேட் ஆன டேட்டாவை அவங்க ஏதாவது ப்ரோக்ராமிங் மூலியமா எடுத்து அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஓகே, அதுதான் நீங்க பாக்குறது. மழையோட இன்னைக்கு எவ்வளவு மழை வருதுன்னு ஏதாவது பார்த்தா உங்களுக்கு அந்த இதுல வரும். ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுதான் டேட்டா செட்டும் கிடையாது, எவ்வளவோ எக்கச்சக்கமான இது இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து இப்ப நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்ப கார்த்தி இருக்காரு, ஓகேவா? கார்த்தின்னு இவர் மட்டும் தான் இருப்பாரா? ஓகே, ஐ திங்க் கார்த்தி, நீங்க எந்த ஒரு கார்த்தி? கார்த்திகேயன் ப்ரோ, சேலம் ப்ரோ. ஓகே, இப்ப கார்த்தி வந்து சேலத்துல இருக்காரு. நான் ஒரு டேட்டா எனக்கு வேணும். இப்ப இவரு கார்த்தி லோன் பே பண்ணவங்க டேட்டாலாம் என்கிட்ட இருக்கு. அது இருக்கு, ஒரு 50,000 1,00,000 டேட்டா இருக்கு. அதுல கார்த்தி டேட்டா மட்டும் நான் போட்டேன்னா எத்தனை கார்த்தி வருவாங்க அதுல? ஓகே, அதுல சேலத்துல இருக்கிற கார்த்தியே ஒரு 1000 கார்த்தி இருப்பாங்க. அதுல சேலத்துல அந்த சேலம் ஆத்தூர்ல இருக்கிற கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த ஆத்தூர்ல இந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கிற கார்த்தி பாத்தீங்கன்னா ஒரு 10 கார்த்தி இருப்பாங்க. அதுல இந்த டேட்டா பர்த்னா அதுல ஒரு 2 ஒரே டேட்டா பர்த்ல இருக்க கூடாதா? 2 கார்த்தி இருப்பாங்க. அதுல அப்பா பேர் மாறலாம், ரைட்? ஓகே, அப்பா பேர் மாறும். சோ அப்படிங்கிறப்ப அப்பா அந்த பர்டிகுலர் கார்த்தியை மட்டும் என்னால கேப்சர் பண்ண முடியும். புரியுதா கைஸ்? ஓகே, அதாவது இந்த டேட்டுக்கு லோன் வாங்கின கார்த்தி எனக்கு வேணும், அப்படி இப்படின்ட்டு பல டேட்டாக்களை நீங்க பிரிச்சு மேய்வீங்க. இதுதான் டேட்டா செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் பல டேட்டாக்களை கொண்டதுதான் டேட்டா செட்ஸ். புரியுதா கைஸ்? இந்த டேட்டா செட்ஸை நீங்க உங்க ப்ரோக்ராமிங்ல ஆக்சஸ் பண்றதுக்காக, ஓகே, இப்ப நீங்க நான் இவ்வளவு சொன்னேன்ல, இதை போய் நீங்க கையில போய் தேடிட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க, கையில போய் எங்க கார்த்தி இத்தனை கார்த்தி இருக்காங்க அது இத்தனை தேடிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் இட்ஸ் பாசிபிள் தான், பட் விடிஞ்சிரும். ஓகே, 4 நாள் 5 நாள் ஆயிரும். அப்ப அதுக்காக நீங்க யூஸ் பண்ற டாபிக் தான் இந்த பாண்டாஸ். ஓகே, அத ப்ரோக்ராமிங் மூலமா யூஸ் பண்ண போறீங்க, அதுக்காக யூஸ் பண்றதா இந்த பாண்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப பாண்டாஸ் வந்து எதுக்கு சார் யூஸ் பண்றோம்னா இந்த மாதிரி பிக் டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு. ஓகேவா? சோ இதெல்லாம் நீங்க அப்புறம் நீங்க ஃப்ரீ டைம்ல கூகுள் பார்த்தா கூட உங்களுக்கு நிறைய தெரியும். அதை நீங்க பாத்துக்கோங்க. புரிஞ்சா? சூப்பர் சார். இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு சார். இப்ப அந்த பாண்டாஸை நீங்க எப்படி சார் இன்ஸ்டால் பண்றது? ஓகே, நல்லா கவனிங்க. நீங்க லைப்ரரிஸை இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இன்பில்ட் லைப்ரரிஸ்ங்கிறது வேற. இப்ப நான் நேத்து கூட நான் சொல்லி கொடுத்தேன்ல, இம்போர்ட்
இங்க கவனிங்களேன், இப்படி இம்போர்ட்ங்கிற கீவேர்ட் போட்டு டேட் டைம் சொல்லி கொடுத்தேன். இது எல்லாமே இன்பில்ட் லைப்ரரிஸ், அது டிஃபால்ட்டாவே இருக்கும். இதுக்கு நீங்க இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப இந்த பேக்கேஜ் மாட்ட வருது பாத்தீங்களா, இதெல்லாம் பாண்டாஸ், இதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி சார் இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா, இப்படி டெர்மினல்ல நெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பாண்டாஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா அது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே, பண்ணுங்க பாப்போம். Do it now. Do it now everyone. pip space install space pandas அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகும். பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. எல்லாரும் பண்ணுங்க கைஸ், என் கூட சேர்ந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இது பண்ணுங்க, என்ன பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி உள்ள இம்போர்ட் பண்ணி இதை பண்ணி பாருங்க. ஓகே, இதை கூட சேர்ந்து பண்ணுங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்பயே நான் செக் பண்ணணும் உங்களுக்கு வருதா வரலையா அப்படின்னு. பொறுமையா இன்னைக்கு இப்போ டீச் பண்றேன், கொஞ்சம் தான் டீச் பண்ண போறேன் இன்னைக்கு. ஓகேவா, பொறுமையா போகலாம். ஏன்னா இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நாளைக்கு கொஞ்சம் டீச் பண்றேன். நாளைக்கு நம்ம இன்டர்மீடியேட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் இருக்கு டாபிக்ஸ்லாம், அதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக்ல கூட நான் டீச் பண்றேன். இந்த வீக்கெண்டில் கூட டீச் பண்றேன். பண்ணிட்டீங்களா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? பண்ணிட்டா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். ஓகே, நீங்க கார்த்திக், கோகுலா, சதீஷ் முடிஞ்சிருச்சு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
அவ்வளோதான். உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அஹ், இந்த கீழே இந்த மாட்டம் ஏதாவது வரும், நோட்டீஸ் இது மாட்டம் ஏதாவது வரும். ஓகே, இப்படி கிளியர் பண்ணிக்கிறோங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா அது இன்ஸ்டால் ஆயிருக்கும், விட்டுருங்க. ஓகே, டவுன்லோட் ஆயிட்டு இருந்துச்சுல, அப்போ அது ஆயிருக்கும், விட்டுருங்க. ஓகே, ஸோ இங்கே கவனிங்க கைஸ், நல்லா கவனிங்க கைஸ். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி இம்போர்ட் பாண்டாஸ் கொடுத்தாலே இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, இங்கே வந்து எல்லோ கலரில் மார்க் காட்டுச்சுன்னா நீங்கள் பண்ணது கரெக்டாக பண்ணலைன்னு அர்த்தம். உங்களுக்கு இதுக்கு எல்லோ மார்க் காட்டலை பாருங்க, அப்போ என்ன கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? இம்போர்ட் பாண்டாஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க பார்ப்போம். கைஸ், மோஸ்ட் ப்ராபப்ளி நான் நெக்ஸ்ட் வீக் எண்டிலலாம் நான் வந்து ஜாங்கோ ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக். ஓகே, ரெகுலர் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுற மாட்டம் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் இந்த பைத்தை படித்து முடிங்க. ஓகே, நான் எவ்வளோ டீச் பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும் படித்து முடிங்க. இன்டர்வியூ கொஷின்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். இன்றைக்கி என்ன 9ஆம் தேதி, 10, 11, 12, 13, 15, அவ்வளோதான். அங்கிட்டு அடுத்த வாரம்லாம் ஜாங்கோ ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், இங்கே கவனிங்களேன். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸல் சீட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். கவனிங்க, ஒரு எக்ஸல் சீட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியுங்களா? ஓகே, ஸோ இதை நீங்கள் இப்போ பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் போய் இதை பார்த்துட்டு நான் பண்ணுறேனாலும் சரி, உங்களோட விருப்பம். ஓகே, இங்கே கவனிங்க கைஸ். கைஸ், இங்கே கவனிங்க எல்லாரும். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஒரு எக்ஸல் சீட்டில் ஒரு டேட்டா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் வந்து லாஸ்ட் நேம், அப்புறம் வந்து இமெயில் ஐடி, ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அட்ரஸ்ஸு, அப்புறம் ஏஜ் அப்படின்ட்டு நான் இவ்வளோ இது நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் சும்மா நான் ஒவ்வொன்றா கொடுக்குறேன். இப்போ வந்து அருண் குமார், இமெயில் ஐடி வந்து arun@gmail.com, அட்ரஸ் வந்து சென்னை, ஏஜ் வந்து ஒரு 29. ஓகே, அடுத்த ஒரு டேட்டா கோகுல் ராஜ், கோகுல் அட் ஓகே, கோகுல் அப்படின்னு போட்டு, கோகுல் எந்த ஊர் நீங்கள்? சரி, ஒன்று காஞ்சிபுரம் அப்படின்னு போடுறேன். 24 ஓகே. ஸோ அடுத்து சதீஷ், ஓகே, சென்னை. ஓகே, சரி, இப்போதைக்கு ஒரு 3 டேட்டா மட்டும் இருக்கட்டும். இதை நான் சேவ் பண்ணுறேன். இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது. எங்கே போய் சேவ் பண்ணணும்? உங்களோட இந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா ப்ரௌஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களோட ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா எஃப்ல ஜுக்குன் அகாடமியில் அப்படியே வந்தீங்கன்னா ஜூன் தானே, ஜூன் ஃபுல் ஸ்டாக் பேட்சில் பைத்தான் ப்ராக்டிஸில் செப்டம்பர் இன்னைக்கு டேட்டில் உள்ளே போயிட்டு இதை நான் சேவ் பண்ணிக்குவேன். சும்மா நான் டேட்டா 1 அப்படின்னு போட்டு இது சேவ் பண்ணுறப்ப சிஎஸ்சி ஃபைலாக மாற்றணும். இந்த சிஎஸ்வி UTF-8 இருக்குல்ல, அதுவாக மாற்றி சேவ் பண்ணணும். புரியுதா கைஸ்? ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். புரியுதா? ஸோ இப்போ இது உங்கள் கோடிங்கில் வந்திருக்கும். இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா வந்திருக்கா? இதே நீ எக்ஸல் சீட்டை போட்டிருந்தா என்னால் நேரம் உங்களுக்கு இப்படி பார்த்துருக்க முடியாது. புரியுதா கைஸ்? ஸோ இந்த சிஎஸ்வி தான் டேட்டா பேஸ் டேட்டா இப்படி தான் வரும், சிஎஸ்வியாக தான் வரும். புரிஞ்சா? சரி, இப்போ இதை எப்படி சார் நம்ம வந்து கோடிங்கில் நம்ம ரீட் பண்ண போகிறோம்? அதுதான் டேட்டா ராங்லிங். புரியுதா? சரி, எப்படி சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கவனிங்க கைஸ், தயவு செஞ்சு எல்லாரும் கவனிங்க. ஓகே, அப்புறம் புரியாமல் போயிருப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பெனியில் எப்படி தான் ஒர்க் பண்ணுவீங்க. இம்போர்ட் பாண்டாஸை வந்து நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நான் பாண்டாஸ் அஸ் அப்படிங்கிற கீவேர்ட் போட்டு நான் பிடிங்கிற நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். நீ என்ன நேம்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, நான் பாண்டாஸை பிடி ஷார்ட் ஃபார்ம், பாண்டாஸுக்கு பிடி ஷார்ட் ஃபார்ம் அப்படிங்கிற நேமாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பாண்டாஸை நீங்கள் கோடில் டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அது எந்த ஒரு லைப்ரரியுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அது வேற ஒரு நேமாக தான் மாற்றி யூஸ் பண்ணணும். புரியுதா? சரி சார், அப்புறம் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, இங்கே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகே, புரியுதா? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த சிஎஸ்வி ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? எப்படி சார் இம்போர்ட் பண்ணுறது? ஏதாவது ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. டிஎஃப்னா டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க, என்ன வேரியபிளாக வச்சுக்கோங்க. டேட்டா ஃப்ரேம் அப்படி, இதுதான் ப்ரொஃபஷனல் வேர்டு.
இதுல அந்த பிடி தான் பாண்டாஸ். அந்த பாண்டாஸுக்குள்ள ரீடு சிஎஸ்வி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? அந்த ரீடு சிஎஸ்விக்குள்ள உங்களோட கான்செப்ட் இதை கொடுங்க, டேட்டா ஒன் டாட் சிஎஸ்வி. இதை கொடுத்துட்டு பிரிண்ட் டிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா ஓகே உங்களோட டேட்டா அழகா ரன் ஆகிட்டு வந்துடும். பாருங்களேன் எப்படி ரன் ஆகிட்டு வந்துருச்சா? கீழே அவுட்புட் பாருங்க. புரியுதா கைஸ்? இது ஜீரோத்தோட ரோ நம்பர் அருண் 1 அதுவே நம்பர் மாதிரி கொண்டு பண்ணுது பாருங்க. புரியுதா கைஸ்? ஸோ இதுக்கு பேரு தான் ஒரு பாண்டாஸை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ரீட் பண்றது. 1,00,000 டேட்டா இருந்தாலும் உங்களால ரீட் பண்ண முடியும். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன். புரியுதா புரியலையா? சொல்லுங்கப்பா. புரியுதுல இது? ஓகே இது நீங்க நார்மலா பாண்டாஸ் யூஸ் பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். ஜாவாலெல்லாம் இது ரொம்ப நிறைய கோடு எழுதணும் ஒரு டேட்டாவை நீங்க ரீட் பண்றதுக்கு. இதுல வெறும் ஒரே லைன் கோடு தான், ஒரே ஒரு லைன் கோடை இது போட்டா போதும். அதான் பேக்கேஜோட மகிமை. புரியுதா கைஸ்? அதனால தான் ஜாவால இருந்து பைத்தானுக்கு எல்லாம் மாறிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். புரியுதா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க கைஸ். 5 நிமிஷம் டைம் தரேன், பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பாருங்க. இல்லை சார் நான் நோட் பண்ணிக்கிறேன் வீட்டில் போய் பண்ணி பார்க்குறவங்க உங்களோட விருப்பம். அவுட்புட் வச்சா சொல்லுங்க. ஒரு எக்ஸல் சைட் கிரியேட் பண்ணுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. எப்படி பண்ணு தெரியல சார்னா கேளுங்க, சொல்லித்தரேன்.
சார் அம்மா கிளம்பிட்டாங்க. என்னப்பா இங்கதான் இருக்காங்க சார் என்ன ஃபைல் ஃபார்மேட் CSV புரியலப்பா என்ன சார் CSV ஃபார்மேட்டா சார்? ஆமாப்பா சிஎஸ்வி ஃபார்மேட் தானே சார் அதுவே நிறைய CSV இருக்கு. இல்ல மேல இருந்து ஃபர்ஸ்ட்ல வர ஒரு சிஎஸ்வி அதான் நான் காமிச்சேனே சிஎஸ்வி யூடிஎஃப்னு போட்டிருக்குன்ட்டு யூடிஎஸ்ன்னு போட்டிருக்கேன் பாருங்க மேல இருந்து வர ஃபர்ஸ்ட்ல பண்ணிட்டே சொல்லுங்க கைஸ் ஓகே நான் வந்துருச்சு. நெக்ஸ்ட் போலாமாப்பா சார் எனக்கு வருது சார். வரலையா எஸ் சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க இது ஏன் இவ்வளோ இது வச்சிருக்கீங்க அங்க போங்க ஒரு நிமிஷம் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது இது எதுக்குள்ள போட்டிருக்கீங்க சார் இங்க அன்னோன ஒரு ஃபைல் இன்ஸ்டால் ஆயிருக்கு பைச்சாம். இது எப்படி இன்ஸ்டால் ஆச்சுன்னு தெரியல. பாண்டாஸ் இது இல்ல நீங்க ஏன் பாண்டாஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கீங்க சார் கீழே நிறைய ஃபைல் ஓபன் பண்ணிருக்கேன். தனியா ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. இல்லம்மா அப்படி பண்ணக்கூடாதுல்லம்மா நீங்க பைத்தான்னு ஃபோல்டரே ஓபன் பண்ணக்கூடாது ஓகே நீங்க அபிஷியல் நேம் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் தெளிவா சொல்லியிருக்கேன் ஓகே நீங்க அபிஷியல் நேமே யூஸ் பண்ணக்கூடாதுமா பாண்டாஸ் இந்த மாட்டம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அங்க போங்க உங்களோட பேக் போங்களேன் உங்க ஃபைல் ஓபன் பண்ணுங்க ஃபைலை கிளிக் பண்ணுங்களேன் மேல ஓபன் ஃபோல்டர் அங்க எங்க இருக்கு அதுக்குள்ள போங்க அந்த பைத்தான் நேமே யூஸ் பண்ணக்கூடாது அதை நேம் மாத்துங்க பாண்டாஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அந்த நேமை மாத்துங்க ரீநேம் பண்ணுங்க அபிஷியல் நேம்ஸை நீங்க யூஸ் ஃபோல்டர் நேமா செட் பண்ணக்கூடாது ஓகே வேற ஏதாவது ஒரு நேம் போடுங்க அதான் டேட்டா ராங்லிங் அழகா சொல்லி கொடுத்தேன் டேட்டான்னு போடுங்க ஏதாவது டேட்டா ராங்லிங் அப்படின்னு போடுங்க ஏதாவது ஒன்று சும்மா இப்போதைக்கு போடுங்க அப்புறம் கூட நீங்க மாத்திக்கோங்க ராங்லிங் தப்பு WRANGன்னு வரும் ஓகே இதை க்ளோஸ் பண்ணணும் ஆக்சுவலா நீங்க
விஎஸ் கூட க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போய் மாத்துங்க. விஎஸ் கூட க்ளோஸ் பண்ணுங்க. எல்லாமே மாத்தணுமா நீங்க? அந்த பைத்தான்ங்கிற நேம் எல்லாம் மாத்தணும். இது இந்த பழக்கம் அப்படியே உங்களுக்கு கம்பெனிலே வரும். கம்பெனிலனா அப்புறம் ரொம்ப இது பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுங்க. இருங்க க்ளோஸ் பண்ணுங்க. இதை நான் இருங்க இதை க்ளோஸ் பண்ணுங்க. நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. க்ளோஸ் பண்ணுங்களேன். உங்களோட ஃபைல் ஓபன் பண்ணுங்க. இப்ப அங்க போங்க, ஃபைல் ஓபன் பண்ணுங்க. அதுல அந்த பைத்தான் ஒரு ஃபைல இதை ஃபர்ஸ்ட் ரீநேம் பண்ணுங்க. பைத்தானை ஃபர்ஸ்ட் ரீநேம் பண்ணுங்க. பைத்தான் பிராக்டிஸ்னு மாத்துங்க. ஓகே, இப்போ இதுக்குள்ள போங்க. ட்ரை எங்கேயாவது ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த விஎஸ் அந்த எக்ஸல் சீட்டை க்ளோஸ் பண்ணுங்க. டோன்ட் சேவ் கொடுங்க. டோன்ட் சேவ் கொடுக்கணும். ஓகே, இப்போ அதை ஓபன் பண்ணுங்க. அந்த அந்த பாண்டாஸுங்கிற நேமை ரீநேம் பண்ணுங்க. ஓகே, இப்போ விஎஸ் கூட ஓபன் பண்ணி இந்த டேட்டா ராங்கிலிங்க மட்டும் நீங்க இம்போர்ட் பண்ணுங்க. Yes. அதை delete பண்ணுங்க. அந்த பை கேட்சை delete பண்ணுங்க. அதை delete பண்ணுங்க. அந்த pandas டாட் py ஏன் கொடுத்துருக்கீங்க? அப்படி கொடுக்க கூடாது. ரீநேம் பண்ணுங்க. அதையும் ex1 டாட் py கொடுங்க. சரி, இதே டெலிட் பண்ணிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிசி ஃபைல் டேட்டா. ஓகே, இப்போ அங்கே போங்க. இப்போ ரன் பண்ணுங்க. ஓகேவா? யா, ஆஃப் பண்ணிக்கோங்க. யா, ஓகே. வேற யாருக்கு அவுட்புட் வரல? சதீஷ், கோகுல் எல்லாருக்கும் வந்துருச்சுல? கார்த்தி? எஸ்ண்ணா. வந்துருச்சு ப்ரோ. ஓகே, குட். கைஸ், இப்படிதான் நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணணும் கைஸ். நேம கரெக்டா நேம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா கம்பெனில வந்து இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஓகே, நீங்களாவே அதை மாத்தணும். இது வந்து அஃபிஷியல் நேம் கொடுத்தீங்கன்னா நீங்க ரன் பண்றப்ப அது இஷ்யூ ஆகும். ஓகே, அது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அதே மாட்டம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸும் நான் சொன்ன மாட்டமே பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஒரு டேட்டாவை நான் ரீட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதை நான் வந்து எனக்கு இப்போ பர்டிகுலர் டேட்டா மட்டும் எனக்கு வேணும், இமெயில் ஐடி மட்டும் வேணும் அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து ஏஜ் மட்டும் வேணும் அப்படின்னா, அதோட காலம் நேமே கொடுங்க, ஏஜ்னு கொடுங்க. அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு ரன் பண்ணுறப்ப ஏஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா? புரியுதா கைஸ்? ஏஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகுதா? சரி சார், இதை வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? இப்போ நீ லாஜிக் எழுதலாம்ல. எப்படி எழுதலாம்? ஃபார் ஐ இன் டிஎஃப் ஆஃப் ஏஜ் கொடுத்துட்ட ஒரு லாஜிக் எழுதுற. அதுல எனக்கு வந்து இஃப் ஐ வந்து டிவிசபிள் பை 2, அதாவது அந்த ஐல தான் உங்க எல்லா டேட்டாவும் வரும். கரெக்டா? நம்பலையா? அந்த பாருங்க, இப்பதான் சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகே,
இதை தான் நான் ஃபார்வர்ட் சொல்லி கொடுத்தேன். அப்ப எல்லா ஏஜும் எனக்கு வந்துருச்சா? சரி, வந்திருக்கு. அப்ப என் டேட்டால இருக்கிற எல்லா டேட்டாவிலையும் அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, டிஎஃப் ஆஃப் ஏஜ். ஓகே சரி சார், இதை வச்சு என்ன சார் பண்ண போறீங்க? இப்ப நான் ஒன்று பண்ண போறேன். இதுல யாரெல்லாம் வந்து 25 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படிங்கிற எனக்கு நான் எடுக்க போறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவங்கள வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, எப்படி எடுப்பேன்? இஃப் ஐ வந்து எப்படி எடுக்கலாம்? கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எப்படி போடலாம்? 25க்கு மேல இருந்தா 25 அல்லது 25க்கு மேல இருந்தாங்கன்னா பிரிண்ட்ல ஹாய் ஹாய் 25th பிளஸ் ஏஜ் கைஸ். சும்மா நானே அதை நம்ம போடுறதா எல்லாம் ஏஜ் கைஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல அப்படின்னா அவங்களுக்கு கீழே வந்து பிரிண்ட்ல ஹாய் பிலோ 25 ஏஜ் கைஸ் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா? இப்போ நான் ரன் பண்றேன். இது சும்மா நான் லாஜிக் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அப்ப கீழே பாருங்க. அப்ப ஹாய் 20 பிளஸ் ஏஜ் கைஸ் ஃபர்ஸ்ட். ஓ, ஐ நான் போடவே இல்லையா, சாரி. எஃப் ஸ்ட்ரிங் போட்டு ஓகே, இதுல ஐன்னு போடுங்க. அந்த ஏஜ் வரும், ஐன்னு போடுங்க. ஓகே, இப்போ ரன் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, ஹாய் 29, அதாவது 20 பிளஸ் ஏஜா இருக்கு. ஹாய் பிலோ, இவரோட ஏஜ் 23, இவரோட ஏஜ் 29. சும்மா இந்த மாதிரி சும்மா நம்ம ஒரு ஃபண்டுக்காக போடுறதான். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்க வந்து கோடை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. புரியுதா கைஸ்? இது எதுக்காக நான் சொல்லி கொடுத்தேன்னா, உங்களோட டேட்டாவை நீங்க எப்படி எடுக்கலாம், வெளியில எப்படி எடுக்கலாம், எடுத்து என்ன மாட்ட ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா இதை நான் ஒரு பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதுல? எஸ்ஆர் எவ்ரி ஒன். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் ப்ரோ. ஓகே, நோட் பண்ணுங்க. இந்த மாட்ட நீங்க நிறைய லாஜிக் எழுதலாம் கைஸ். ஒரு டேட்டா வச்சு நீங்க நிறைய லாஜிக் எழுதலாம். அதுல ஒரு பேசிக்கா இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். இந்த மாட்டம் இப்ப நீங்க நினைக்கிற இதுல இன்னொன்னு பண்ணலாம். இப்ப நான் எப்படிமா கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன். சரி, இதை பண்ணி முடிங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன். இன்னைக்கு வரிசையா 7 மீட்டிங் இருக்கு கைஸ் எனக்கு, இன்க்ளூடிங் கிளாஸோட சேர்த்தா. இப்போ ஒரு கிளாஸ் முடிச்சேன்னா ஓகே, அடுத்து இப்போ உங்களுக்கா ஒரு மீட்டிங். இப்போ நான் ஒரு காலையில் எந்திரிச்சோட்டே ஒரு மீட்டிங்கு, அப்புறம் அந்த பசங்களுக்கு எடுத்தேன். இப்போ உங்களுக்கு இப்போ அடுத்து 12:30க்கு ஒரு என்னோட ஆஃபீஸ் மீட்டிங்கு. அடுத்து நான் ஆஃபீஸ் கிளம்பி போகணும், அங்கே போய் ஒரு மீட்டிங்கு, அங்கே முடிச்சுட்டு ஈவினிங் வந்து 6 மணிக்கு ஒரு மீட்டிங்கு, 6:30க்கு ஒரு மீட்டிங்கு, 7:30க்கு ஒரு மீட்டிங்கு. யோயோ, அடுத்து கிளாஸ் நைட்டு. பண்ணிட்டா சொல்லுங்க. மீட்டிங்னா எப்போ சார் வேலை பார்ப்பீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஓகே, டிஎல்லாம் அப்படிதான், ஃபுல்லா மீட்டிங் தான் கைஸ். நல்லா தொழில் தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது என்ன சொல்றது, இப்போ நீங்க ஒரு டாஸ்க்கை நான் வந்து 5 நாள் வாங்குவேன் வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ ஒரு 5 நாள் நான் வாங்குறேன். ரேண்டமா அவளுக்கு அதுக்கு மேலே தர மாட்டாங்க. ஓகே, அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஜிரான்னு சொல்லுவாங்க. ஓகே, அஜைல் மெத்தடாலஜி, அதே மட்டும் ஜிரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 10 வருஷம் 5 வருஷம் வேலை பார்க்கணும். பாதி பேருக்கு ப்ராப்பரா இதை பத்தியும் தெரியாது. ஆனா ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு சூப்பர் கான்செப்ட்ஸ் அதெல்லாம். ஓகே, மீட்டிங் அட்டன் பண்றதே ஒரு கான்செப்ட்ஸ் நான் கொடுத்துருப்பான். ஓகே, நீ என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஒரு நாள். ஓகேவா? அதெல்லாம் நீங்க இந்த முடிக்கிறதுக்குள்ள ஒரு கம்பெனில ஒரு 1 இயர் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். பண்ணிட்டா சொல்லுங்க. வருதா? அவுட்புட் வருதா? எஸ் ப்ரோ. இந்த வேற யாருக்கு வரல?
உங்க பேட்ச் இப்போ இந்த மந்த்ல நான் இது பண்ணிட்டேன்னா அடுத்து ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எடுக்கிறேன் ஒரு 5 பேருக்கு. ஸ்ரீலங்கால ஐடிக்கு செம்ம டிமாண்ட் போயிட்டு இருக்காங்க guys. பார்த்துக்கோங்க. நேற்று அந்த பசங்கள்ட்ட பேசினேன் மீட்டிங் கனெக்ட் பண்ணி. தமிழ்லேயும் பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க தமிழ்ல. ஃபுல்லா அந்த பைத்தானுக்கு தான் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும் போல அங்கேயும், அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு. ஆனா என்னன்னா நம்மளோட அவங்க மணி வேல்யூ கம்மி. அவங்களுக்கு அந்த கோர்ஸ் ஃபீ அங்கிருந்து ஏன் அவன் இங்க படிக்கிறான்னா, அங்க கோர்ஸ் ஃபீ வந்து 55,000 ரூபாய் 60,000 ரூபாய் இந்த ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ். பாத்துக்கோங்க, அங்க வெறும் பைத்தான் மட்டுமே 25,000. வந்துருச்சா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? ஓகே சூப்பர். இங்க நல்லா கவனிங்க. இப்ப இதை எதுக்கு சார் நாங்க படிக்கிறோம், இதுல என்ன நீட் இருக்கு அப்படின்னா, இப்ப உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டால ஒரு 10,000 டேட்டா இருக்கு. அதுல 10,000 டேட்டால இப்ப இந்த டேட்டா எப்படி சார் வரும்? நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. டேட்டா எப்படி வரும்? 10,000 டேட்டாவை யார் போய் உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னா, நீங்க டேட்டா பேஸ்ல அதெல்லாம் படிப்பீங்க. உங்களுக்கு அதான் சொல்ல லைவ் ரியலிஸ்டிக்கா டீச் பண்ணுவேன். இப்போ நீங்க ஒரு ஆதார் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க கைஸ். இன்னைக்கு போய் வந்து இப்போ ஓவராலா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து சதீஷ் பண்றாரு ஆதார் கார்டு ரெனிவல், சும்மா ஏதோ ஒன்று பண்றாரு வச்சுக்கோங்க. அவரோட டேட்டா ஃபில் பண்ணுவார் ஆன்லைன்ல போயிட்டு. அவர் சதீஷ் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுப்பாரு. அது போய் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். அந்த மாட்டம் ஒவ்வொருத்தவங்க கொடுப்பாங்க. இங்கிட்ட பிரீத்தி கொடுக்குறாங்க, இந்த பக்கம் சதீஷ், இந்த பக்கம் கோகுல், இந்த பக்கம் கார்த்தி, அந்த பக்கம் அருண். அவங்கவுங்க ஊர்ல இருந்து அந்த வெப்சைட்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. இதை ஒரு ஜாபுக்காக வச்சுக்கோங்க. ஒரு பைத்தான் டெவலப்பர் ஜாபுக்காக நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட எல்லா டேட்டாவும் டேட்டா பேஸ்ல வந்துடும். புரியுதா கைஸ்? ஸோ இந்த மாட்டம் டேட்டா பேஸ்ல வந்துடும். காட்டுறேன், லைவா காட்டுறேன். இதான் சொல்லி தருவேன். ஓகே, இது ஆமா, இது இன்ஸ்டால் பண்ணீங்களா? நேற்று உனக்கு அமுச்சு விட்டேனே, பாத்தீங்களா கைஸ்? இன்ஸ்டால் பண்ணீங்களா? சொல்லுங்கப்பா கைஸ். நேற்று ஒரு யூடியூப் வீடியோ அமுச்சு விட்டேனே, பார்க்கலையா? வாய்ஸ் ரெக்கார்ட் போது கூட அமுச்சு விட்டேனே. இன்னைக்காவது போய் பண்ணுங்கப்பா. ஓகே, இன்னைக்கு இதை போய் இன்ஸ்டால் பண்ணுங்கப்பா. இதை தான் சூப்பராக உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்ட்டு அந்த வீடியோ. அதை போய் அப்படியே பாருங்க. நான் பேசுனது தான் அது. ஓகேவா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன்? எஸ் ப்ரோ. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் போது கொண்டு அந்த வீடியோவில் இருக்கும். ஓகே, அதை நான் சொல்லி தருவேன் திருப்பியும். தயவு செஞ்சு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கப்பா. அப்பதான் இது வந்து நான் இந்த வீக்கெண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நேற்று பாருங்க அந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக அமைச்சிருப்பேன். ஓகே குட். இப்போ என்னன்னா இப்போ அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் ஏதோ ஒரு டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணேன். இப்போ ஜிம் டிபின்னு இருக்கா, அதில் டேபிள் இருக்கா, இதுதான் டேபிள் நேமு. இங்கே பாருங்களேன், இப்படி தான் டேட்டா இருக்கும். இப்போ எனக்கு இந்த டேட்டா வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதை எக்ஸல் சீட்டில் நான் டவுன்லோட் பண்ணுவேன். சாரி, சிஎஸ்வி ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே சிஎஸ்வி ஃபைலாக தானே இருக்கு. இப்போ தெரியுதா? இதை நான் எங்கே சேவ் பண்ணுறேன் இருங்க, உங்க லைவாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். என்கிட்ட உங்க மேனேஜர் சொல்லிட்டாரு, இந்தப்பா இவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களோ அவங்க வெளியிடு அப்படிங்கிறேன். அப்படியே சார் ஒரே சார் இருங்க சார் அப்படின்ட்டு டக்குன்னு நான் உடனே என்ன பண்ணுறேன், நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளே அதை நான் சேவ் பண்ணுறேன். நம்ம ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, ஜூன். ஓகே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா பைத்தானுக்குள்ளே இருக்குது, செப்டம்பர் 9க்குள்ளே இருக்குது. ஓகே, அப்படியே வந்தீங்கன்னா ஜிம் டேட்டானே நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். நம்பலையா? இங்கே பாருங்க வந்திருக்கா ஜிம் டேட்டான்னு. ஓகே, இதில் கிளிக் பண்ணுங்க. எப்படி வந்திருக்கா? இப்போ தெரியுதா? இப்போ நம்ம எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் ஜிம் டேட்டா .csv அப்படி இதை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்கிட்ட இருக்க எல்லா டேட்டாவும் அவுட்புட் வந்துருச்சா? எஸ் ஆர் நோ கைஸ்? ஐயோ தப்பா போட்டேன். இது ஏஜிங்கிற ஒன்றும் இல்லையா? சாரிப்பா. ஓகே, இங்கே பாருங்க, எனக்கு எல்லா டேட்டா இங்கே வந்திருக்கா? எஸ் ஆர் நோ கைஸ்? வந்திருக்கா வரலையா? டெல் மீ கைஸ். அப்போ 10,000 டேட்டா இருந்தாலும் 10,000 டேட்டா வந்திருக்கும்ல. ஓகே, 1,00,000 டேட்டா இருந்தாலும் 1,00,000 டேட்டா வந்திருக்கும்ல. ஓகே, அப்ப எப்படி டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை நான் எடுத்துட்டேன் பாத்தீங்களா? இப்ப தெரியுதா நான் ஏன் இப்படி சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? சூப்பர் சார். இப்ப இதை வச்சுட்டு என்ன சார் பண்ண போறீங்க? எனக்கு ஓகே அட் அ டைம்ல இருக்கிற ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு இங்க எவ்வளவு டேட்டா இருக்கு? மிஞ்சி போனா ஒரு 10 டேட்டா இருக்குமா? 10 டேட்டா இருக்கு. இது நீங்க 10,000 டேட்டா மனசுல வச்சுக்கோங்க. 10,000 டேட்டாவுக்கும் அட் அ டைம்ல மெயில் போகணும். ஓகே, அது எப்படி போகும்?
சார் எப்படி சார் 10,000 டேட்டாக்கு மெயில்னா எப்படி சார் பாசிபிள்? இட்ஸ் இம்பாசிபிள் சார். அப்படின்னா பாசிபிள், அதுதான் ப்ரோக்ராமிங்ல போடுறது. அங்க நீ என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த டிஎஃப் ஆஃப் அதோட இது என்ன, அது இமெயில் ஐடி என்னது, காலம் நேம் இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடியா. ஓகே, இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி. இப்போ நான் இமெயில் ஐடியை மட்டும் நான் தூக்குறேன். ஓகே, தூக்கிட்டேனா? சூப்பர் சார், தூக்கிட்டீங்க சார். இதை நான் ஃபார் லூப்ல போடுறேன். ஃபார் ஐ இன் என்ன, நீங்க படிச்ச பிள்ளைங்க. ஓகே, டிஎஃப் ஆஃப் இமெயில் ஐடி போட்டனா, கோலன் கிளிக் என்டர், பிரிண்ட் ஐ போட்டனா. சூப்பர் சார். இமெயில் மட்டும் நான் தூக்கிட்டேனா? ஆமா சார். இப்போ நான் இங்கே சில இமெயில் லாஜிக் கூட நான் எழுதுவேன். ஓகேவா? அதுக்கு நீங்க மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, நெட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதை நான் வேற ஒரு ஃபைல்ல நான் பண்றேன், இருங்க. ex2 ஓகேனா மெயில் கோடு, மெயில் அண்டர்ஸ்கோர் கோட் டாட் பிஒய். ஓகே, இருங்க நான் தூக்குறேன் அந்த கோடை. உங்களுக்கு பாருங்க, லைவா நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது எல்லாரும் போய் வீட்டில் போய் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இங்கே பண்ணாலும் சரிதான். ஓகே, இங்க பாருங்க கைஸ், கூகுள் எல்லாரும் ஓப்பன், இப்போ எல்லாரும் ஓப்பன் பண்ணுங்க, என் கூட சேர்ந்து ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் ஓப்பன் பண்ணுங்க எல்லாரும். கூகுள் ஓப்பன் பண்ணுங்க கைஸ். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? என் கூட சேர்ந்து பண்ணுங்க எல்லாரும். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? Tell me guys, ஓபன் பண்ணிட்டீங்களா? Yes bro. ஓகே, இங்க போயிட்டு பைத்தான் இமெயில் கோட் அப்படின்னு போடுங்க. பைத்தான் இமெயில் கோடு போட்டீங்கன்னா இந்த ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ்னு ஒன்று வரும், ஒரு வெப்சைட் இருக்கும். வந்திருக்கா பாருங்க, இந்த ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். சென்ட் இமெயில்ஸ் யூசிங் பைத்தான் இருக்கும். வந்திருக்கா? டைப் பண்ணுங்க. வந்திருக்கு ப்ரோ. ஓகே, அதை ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா லைட்டா ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா அந்த கோடு இருக்கும். இதா இருக்கா அந்த கோடு? இதை நீங்க எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே காப்பி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு நல்லா கவனிங்க கைஸ். இப்போ இந்த மெயில் கோட்ல போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? அவன் காப்பி பண்றதுக்கு தான் ரைட்ல கொடுத்துருப்பான் பாருங்க, காப்பி பண்றதுக்குன்னு. நாங்க இன்னும் CSV ஃபைல் கிரியேட் பண்ணல ப்ரோ. சரி ஓகே, அப்புறம் அதை நீங்க பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே ப்ரோ. அதான் வீடியோ ரெக்கார்ட் அனுப்புறேன், அதை பார்த்து அப்புறம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான் கம்பெனியில் எப்படி லைவாக அனுப்புகிறாங்க, பல்க் மெயிலாம், லைவ் கோடிங், இதெல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு டாஸ்க் முடிச்சது. பண்ணிட்டீங்களா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன்? ஓகே, நல்லா கவனிங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து என்னன்னா எஸ்எம்டிபி லைப்ரரிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு உங்களோட ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமிங் மூலயமா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதுவே மெயில் அனுப்பும். புரியுதா? அதுக்கான ஒரு கான்செப்ட் தான் இது. இந்த ஜிமெயில் 587 இது எல்லாமே எஸ்எம்டிபி லிப், இந்த ஸ்டார்ட் எல்எஸ், இது எல்லாமே உங்க ப்ரோக்ராமே வந்து உங்களோட மெயிலை ஓப்பன் பண்ணி அது கண்ணுக்கு தெரியாது, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கும் இது எல்லாமே. ஓகேவா? அதை உங்களோட அக்கௌண்ட்ல லாகின் பண்ணும். அப்போ இந்த சென்டர் இமெயில் ஐடியில என்ன போடுவீங்க? உங்களோட இமெயில் ஐடியை போடணும். சென்டர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டில் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போடணும். ஆனால் கூகுள் வந்து அதை சப்போர்ட் பண்ணாது. டைரக்டா உங்க பாஸ்வேர்டு இப்போ குமார், இப்போ கூகுளோட பாஸ்வேர்டு @123 கூகுள் போட்டெல்லாம் எடுக்காது. ஓகே, அதை நீங்க என்கிரிப்டட் மெத்தட்ல தான் போடணும், அப்பனா தான் எடுக்கும். அதை நான் சொல்லி தரேன். ஓகே, அப்புறம் இந்த மெசேஜ்ல உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க. அதே மட்டும் இங்க சென்டர் இமெயில் ஐடியில அந்த உங்களோட மெயில் ஐடி, யார் மெயில் ஐடி, உங்க ப்ராஜெக்ட் மெயில் ஐடி, இப்போ உங்களோட மெயில் ஐடி தானே, நீங்க தானே ஓனரு, அதான் சென்டர் மெயில் ஐடி. ஓகே, உங்களோட மெயில் ஐடி போட்டுக்கோங்க. இந்த ரிசீவர் மெயில் ஐடியில தான் அந்த பர்டிகுலர் பர்சனோட ரிசீவர் மெயில் ஐடியை கொடுக்கணும். அது எப்படி சார் நீங்க வந்து 1000 மெயில் ஐடி கொடுப்பீங்க அப்படின்னா, இப்போ நான் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இப்போ இந்த கோடை தான் நான் லூப்புக்குள்ள போடுவேன். புரியுதா கைஸ்? இந்த லூப்புக்குள்ள, இந்த ஐல தான் என் டேட்டா இருக்கு, மனசுல வச்சுக்கோங்க. ஐல தான் என்னோட மெயில் ஐடி இருக்கு. இப்போ இதை நான் லூப்புக்குள்ள போட்டேனா, ஓகே, இதை இருங்க, இதெல்லாம் தூக்கி அங்க போடுங்க, மேல போடுங்க, ஹெட்டர் ஃபைல்லாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஒரு டேப் பட்டன் அமைக்கிறேன், அழகா அலைன்மெண்ட் வரணும். இந்த கோட் அப்புறமே போட்டோ எடுத்துக்கோங்க, வீட்டில் போய் பண்ணி பாருங்க. என்ன புரியுதா கைஸ்? இப்போ நான் எடுத்துட்டேனா? சூப்பர் சார்.
இப்போ இந்த ஐல என்ன ஆன்சர் வரும்? பிரிண்ட் ஐல என்கிட்ட எல்லா மெயில் ஐடியும் வரும். ஓகே, அப்போ ஐல வந்து உங்க மெயில் ஐடிலாம் இருக்குன்னு அர்த்தம். அது 1000 மெயில் ஐடியோ 10 மெயில் ஐடியோ இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த சென்டர் இமெயில், இப்போ என்னோட மெயில் ஐடியை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இந்த சென்டர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இல்லை, நீங்க எப்படி கொடுக்கணும்னா நீங்க என்கிரிப்டட் மெத்தட்ல தான் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அதுக்கு உங்களோட மெயில் ஐடியை லேப்டாப்ல ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேனா மெயில் ஐடியை லேப்டாப்ல ஓப்பன் பண்ணிட்டேனா, சூப்பர் சார். அப்படியே ரைட்ல வந்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்டை பார்த்து பண்ணுங்க. இப்போ பண்ணா உங்களுக்கு குழப்பம் கைஸ். ஓகே, இந்த ரைட்ல இருக்க அந்த அந்த ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணி மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட், ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா, ஓகே இங்க நல்லா கவனிங்க, இந்த மாட்டம் உங்களுக்கு செட்டப் வரும். புரியுதா? இப்போ பண்ணாதீங்கப்பா, இப்போ பண்ணாதீங்க, வீட்டில் போய் பண்ணுங்க, ரெக்கார்ட் வீடியோ அனுப்புறேன். ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாட்டம் உங்களுக்கு கேட்கும். இதில் மேலே சர்ச்சில் போயிட்டு ஆப் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணுங்க. வருதா ஆப் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு? அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது உங்களோட அந்த இமெயில் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கணும். புரியுதா கைஸ்? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஓப்பன் ஆகும், இந்த மாட்டம் ஆப் பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகும். ஓகே, புரியுதா கைஸ்? இந்த ஆப் நேம்ல போயிட்டு என்ன 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 உங்க நேம் கொடுங்க. இப்போ நான் சும்மா ப்ராக்டிஸ் மெயில் டெஸ்ட் அப்படின்னு நான் சும்மா ஏதாவது கொடுத்துட்டு கிரியேட்டை கிளிக் பண்ணேன்னா ஒரு என்கிரிப்டட் வேர்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் என்கிரிப்டட் வேர்டு, உங்க பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நீங்க போட்டீங்கன்னா அது எடுக்காது. ஓகேவா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு தான் அவைலபிளா இருக்கும். ஓகே, இதை நான் காப்பி பண்ணி எங்க போடுவேன்? இந்த சென்டர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டில் நான் போடுவேன். புரியுதா? அப்ப இந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை நான் என்கிரிப்டட் மெத்தட்ல போட்டிருக்கேன். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். இந்த என்கிரிப்டட் மெத்தட்ல நீங்க பாஸ்வேர்டை எடுக்கிறதுக்காகத்தான் இந்த வழியை நீங்க இவ்வளவு நேரம் பண்ணீங்க. ஓகேவா? சூப்பர் சார். அப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணும் அப்படின்னா அந்த மெசேஜ் என்ன அனுப்பலாம்னா சும்மா ஹாய் ஏதாவது ஒன்று போடுவோமா? சரி, ஹாப்பி ஹாப்பி தீபாவளி ஏதோ ஒன்று போடுவோம். ஓகே, ஹாப்பி தீபாவளி ஏதாவது ஒன்று அனுப்பிச்சுடுவோம். ஒரு விஷ் அனுப்பணும், எல்லாத்துக்கும் நான் அனுப்புறேன். எங்கள் கம்பெனி சார்பாக உங்களுக்கு விஷ் அனுப்புறேன் அப்படின்னா ஹாப்பி தீபாவளி நான் போடுறேன். ஓகே, அப்படியே வந்தீங்கன்னா இந்த இல்லைன்னா டெஸ்ட் மெயில் சும்மா நானா போட்டுக்கிறேன், டெஸ்ட் மெயில் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ அப்போ இந்த சென்டர் இமெயில் ஐடியில் அஸ் யூஷுவல் உங்களோட மெயில் ஐடி, அந்த சென்ட் இமெயிலுங்கிற ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணோம்? உங்கள் மெயில் அனுப்பும். இப்போ பாருங்கள் லைவாக மெயில் வரும் பாருங்க உங்களுக்கு. இந்த ரிசீவர் மெயிலில் என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம்? ஐன்னு போடணும். வேலை முடிஞ்சா? புரியுதா? இந்த குவைட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன இந்த மெயில் போனதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் போட்டுக்கோங்க வேணும்னா. மெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, மெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இதுக்கு முன்னாடி வேணா ஒரு ஐ போட்டுக்கோங்க இப்படி. அது எந்த மெயில் வந்து மெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் உங்களுக்கு. மேலே அந்த ஐயை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன். அப்போ என்ன வரும்? இந்த ஒவ்வொரு மெயில் ஐடிக்கா அந்த மெயில் சென்ட் ஆகும். புரியுதா? புரியுதுல கைஸ்? ஓகே, இப்போ நான் எப்படி சார் நம்புறது? அப்படின்னா ஐயோ டேட்டா வேற மாற்றணுமா? ஒரே நிமிஷம். இதில் எப்படி மெயில் ஐடியை மாற்றுறது? இதில் யாராவது உங்கள் மெயில் ஐடி இருக்கா? எல்லாமே டம்மியாக தானே இருக்கும். நான் அப்போ எப்படி நீங்கள் நம்புவீங்க? ஓகே, இதில் என் டேட்டா ஏதாவது மெயில் ஐடி இருக்கா? என் மெயில் ஐடியும் கிடையாதா? நீங்கள் இதையே நான் மாற்றி பார்க்குறேன். இப்போ என்னோட மெயில் ஐடியே நான் போடுறேன். அதுக்கு இதை சேவ் பண்ண முடியுமான்னு தெரியலையே. ஐ திங்க் சேவ் பண்ண முடியுமா? சரி ஓகே பார்ப்போம். யாரோ மெயில் ஐடி அனுப்புங்க கைஸ், டக்குன்னு அனுப்புங்க, உங்கள் மெயில் ஐடி அனுப்புங்க. ஃபாஸ்ட் எல்லாரும் உங்கள் மெயில் ஐடி அனுப்புங்க. எல்லாரும் உங்கள் மெயில் ஐடி அனுப்புங்க கைஸ். ஓகே, பிரீத்தி அவங்க மெயில் ஐடி வந்து அனுப்பிச்சிருக்காங்களா? இப்போ எங்கேயாவது சும்மா நம்ம போடுவோம் அவங்க மெயில் ஐடி. வேற கார்த்தி கோகுல். ஓகே, இது நான் இதுலயே நான் போடுறேன் கைஸ். கடுப்பு எப்பா, எவ்வளோ அதை மாற்றுறது? இதில் நான் மாற்றிக்கிறேன் கைஸ். இமெயில் ஐடி எங்கேப்பா இருக்குது? இதில் இங்கே இருக்கா? arun@gmail.comல நான் இப்போ நான் ஏதோ ஒன்று போடுறேன் கூகுள்னு. எல்லாத்தையும் அதை மாற்றிட்டு இருக்கோம் கைஸ். ஒரே நிமிஷம். கார்த்தி@gmail.com.
அடுத்து பிரித்தி. ஓகே, இப்போதைக்கு சும்மா ஒரு 3 மெலடி போடுறேன், அப்புறம் நீங்கள் பண்ணி பாருங்க. ஓகேவா? இது சேவ் ஆகுதான் தெரியலையே. ஃபெயில் டு சேவா. திருப்பி இதெல்லாம் மாற்றணும் நானுமா? ஐயோ. சரி ஓகே இருங்க, ஒன்றா மாற்றோம். ஓகே, இது வந்து பிரீத்தியோட மெயில் ஐடியா. ஓகே, அடுத்து கோகுலோட மெயில் ஐடி இங்கேயே மாற்றிக்கிறேன் கைஸ். தெரியல நான் ஏன் இங்கேயே மாற்றுறேன்னு. ஏன்னா லைவாக இருக்கணும், அதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஒரு மெயில் ஐடி போடுவோம் டக்கு டக்குன்னு. சரி ஓகே, இப்போதைக்கு இது போதும். இது ஃபஸ்ட்டு ரன் ஆகி பார்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிட்டேன், இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள் டேட்டா ஒன் சிவியில் அந்த மெயில் ஐடி வந்திருக்கா. சூப்பர், அவ்வளோதான். இப்போ இந்த டேட்டா ஒன்று நான் மாற்றிக்கிறேன். இதை ஜிம் டேட்டாக்கு பதிலாக டேட்டா ஒன்றுன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா அதில் போய் நான் திரும்ப அவ்வளோதான் மாற்ற முடியாது என்னால். டேட்டா ஒன் டாட் சிஎஸ்வி. இதில் இமெயில் ஐடி தான் கொடுத்துருக்கேண்ணா. இமெயில் ஐடி அண்டர்ஸ்கோர் கிடையாதா? ஓகே ஓகே சூப்பர். இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்களேன் கைஸ், என் ஸ்க்ரீன் பாருங்கள் எல்லாரும். என் ஸ்க்ரீன் பாருங்கள், என் ஸ்க்ரீன் பாருங்கள் கைஸ், என் ஸ்க்ரீன் பாருங்கள் எல்லாரும். பாருங்கள், இப்போ பிரீத்திக்கு வந்து மெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. கோகுலுக்கு மெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்புறம் யார்? சதீஷுக்கும் மெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. உங்கள் மெயிலை செக் பண்ணுங்கள். இந்த யார் யார் மெயில் ஐடி கொடுத்தது? பிரீத்தி, கோகுல், சதீஷ். உங்கள் மெயில் செக் பண்ணுங்கள், மெயில் வந்திருக்கான்னு பாருங்கள். என்னோட மெயில் இருந்து உனக்கு மெயில் வந்திருக்கும் பாருங்க. வந்திருக்கா? வந்திருக்காப்பா? எஸ்ண்ணா வந்துருச்சு. அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டுவிடுங்க கைஸ். இப்போ புரியுதுல உங்களுக்கு எப்படி லைவா வந்து அட் டைம்ல நான் எப்படி மெயில் சென்ட் பண்ணேன் பாத்தீங்களா? ஓகே, அவ்வளோதான். இதுதான் லாஜிக். புரியுதா? எஸ் ஆர் எவ்ரி ஒன்? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். வேற யாருக்கு கூட மெயில் வந்திருக்கு? பிரீத்தி உங்களுக்கு வந்திருக்கா? ஓகே, இங்கன்னா உங்க மெயில் ஐடி போட்டுக்கோங்க. புரியுதுல கைஸ்? ஓகே, இது அழகா அப்படியே போட்டோ எடுங்க பாப்போம். இந்த கோடை, இந்த போட்டோ எடுத்துக்கோங்க கைஸ். இந்த கோடை எல்லாரும் போட்டோ எடுங்க. ஓகே, இந்த கோடையே நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள மாத்தணும், ட்ரை எக்ஸப்ட்குள்ளேயே மாத்தணும். ஓகே, நிறைய இருக்கு இதுல. போட்டோ எடுத்துட்டீங்களா? யாராவது போட்டோ எடுத்தவங்க குரூப்ல போட்டு விடுங்க. ஓகேவா? எடுத்துட்டீங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நீங்க இது வேணான்னா இதை டிலீட் பண்ணிக்கலாம். இந்த இதை டிலீட் பண்ணா அது போயிடும். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, இது எனக்குமே மெயில் வந்திருக்கு. ஓகே, குட். புரியுதுல கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன். அப்போ எப்படி ஒரு டேட்டால இருந்து அந்த டேட்டாவை நம்ம எடுத்து, டேட்டாபேஸ்ல இருந்து எப்படி டேட்டாவை எடுத்து அதை எப்படி ரீட் பண்ணி ப்ரோக்ராமிங் கொண்டு வந்து அதில் எப்படி மெயில் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அட் டைம்ல இல்லை பல்க் மெயில் எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். நோ ப்ரோ. ஓகே, இதுதான் லாஜிக், இதுதான் கான்செப்ட். புரியுதா? கம்பெனியில் இப்படி தான் கோடிங் எழுதுவீங்க. அந்த டேட்டாவோட வேலை பார்க்கறது தான் இது. இதுதான் நிறைய இருக்கு இந்த மாட்டம். ஓகே, இது உங்களுக்கு பேசிக்காக இது தெரிஞ்சா போதும். ஏன்னா ஃப்ரெஷரா. ஓகே, புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இதை நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் மாட்டம் பண்ணிட்டு வாங்க. ஓகே, அதை நீங்கள் எனக்கு அனுப்புகிறப்ப இந்த உங்கள் மெயில் ஐடியெலாம் தூக்கி விட்டு அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ட்ரை எக்ஸப்ட்குள்ளே போடுங்க, ஃபங்க்ஷனுக்குள்ளே கூட மாற்றுங்க. அது உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணுன்ட்டு. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இங்கே நான் ட்ரைன்னு போட்டு எல்லாத்தையும் ட்ரைக்குள்ளே போடுங்க, அதை எக்ஸப்ட் போடுங்க, அதுக்கு ஓவராலாக ஒரு ஃபங்க்ஷன் போடுங்க. ப்ரொஃபஷனலாக இப்படி தான் கோடு இருக்கணும். புரியுதா கைஸ்? ஸோ பண்ணிவிட்டு எனக்கு ஒரு அசைன்மெண்ட் மாட்டம் ஏதாவது பண்ணி அனுப்புங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை வச்சு ஏதாவது ஒரு ஆக்சஸ், இதுக்கு முன்னாடி போட்டு காமிச்சேன்ல மெயில் ஐடி மட்டும் தனியாக எடுக்கிறது, அதுக்கு தனியாக ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் மாட்டம் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஒரு 2 அசைன்மெண்ட் எனக்கு பண்ணி
எனக்கு நாளைக்கு கிளாஸுக்குள்ள அனுப்புங்க. பண்ணலாமா கைஸ்? பண்ணலாமா? டெல் மீ கைஸ். ப்ரோ. சும்மா ஏதாவது டேட்டாவை நான் ரீட் பண்ணி ஏதாவது ஆக்சஸ் பண்ற மாட்டோம். அதாவது ஏஜ் வந்து இப்போ 25 18க்கு மேல இருந்தா ஓட்டு போட மாட்டோம். இல்லைனா இது அதை ஏதாவது பண்ணுங்க, டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெட்லயும் ரெஃபர் பண்ணிக்கோங்க, சாட் ஜிபிடிலயும் போட்டு ஹெல்ப் கேட்டுக்கோங்க. ஓகே, இதை நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க கைஸ். பாருங்க, உங்களுக்கு லைவா இப்போ எல்லாருக்கும் மெயில் வந்திருக்கு பாருங்க. இதுதான் லைவ் ப்ராஜெக்ட். இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன கம்பெனில மெயில் வேற வேற மெயில்ஸ் அஃபிஷியல் மெயில்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நான் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக ஜிமெயில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜிமெயில கம்பெனில யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு வேற செட் இருக்கும். அதுக்குரிய கோடை அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்க போய் நெட்ல தேடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. புரியுதா? உங்களுக்கு அது எப்படி லாஜிக் ஒர்க் பண்ண தெரிஞ்சா போதும். எப்படி நான் பல்க் மெயில் ஐடியை நான் உள்ள கொண்டு வந்தேன், ஐங்கிறத எப்படி எடுத்துட்டு வந்தேன், ஃபார் லுக் மூலியமா போட்டு எடுத்துட்டு வந்தேன், அந்த லாஜிக் தான் உங்களுக்கு தெரியணுமே தவிர மற்றதெல்லாம் அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. புரியுதா? அப்புறம் எப்படி டேட்டாவை ரீட் பண்ணுவீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன். எஸ் ப்ரோ. ஓகே, ஸோ இதுதான் லைவ். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இன்டர்மீடியட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஏபிஐ 2, அப்புறம் அங்கிட்ட ஒன்று 2, 5 ஒரு 5 டாபிக் இருக்கு கைஸ். ஓகே ஓகே, பார்த்துக்கோங்க. இதுலேயே இப்போ ஒரு 3 டாபிக், இமெயில் டாபிக்கு, அப்புறம் ஒரு டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கு இருக்க டேட்டாவை எடுக்கிறது, இதுலேயே ஒரு 3 டாபிக் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வரைக்கும் நேற்று ஒரு எத்தனை கைஸ் டீச் பண்ணேன்? நேற்றுமே ஒரு 11 நம்ம 12 டீச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட ஒரு 3 15, அங்கிட்ட ஒரு 11 26 டாபிக் நான் டீச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஓகே, ஆமாம் 26 டாபிக் நான் டீச் பண்ணியிருக்கேன். 25ன்னு வச்சுக்கோங்க ரவுண்டா. ஓகேவா? இதுக்கப்புறம் ஒரு 5 இருக்கு. 30 ரவுண்டா முடிங்க, இன்டர்மீடியட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 5 ஆமாம் 5 தான் இருக்கு. நாளைக்கு டீச் பண்ணுறேன் அதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீடன்னா திருப்பி நான் சாட்டர்டேல நான் இன்டர்மீடியட் டீச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஊப்ஸ் ஒரு 10 டாபிக் இருக்கு. அதுலேயே 40 வந்துடும். டேட்டா பேஸில் ஒரு 5-6 டாபிக் இருக்கு. அதில் ஒரு 10 டாபிக் வந்துடும் வச்சுக்கோங்க. பார்த்தா 45 டாபிக் தான் வரும் கைஸ். ஓகே, பாருங்க, 45லேருந்து 50 டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க பைத்தான். ஓகே, நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. புரியுதா கைஸ்? ஓகே, அதில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் வேறு உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு தயவு செஞ்சு இன்டர்வியூவில் போய் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண விட்றாதீங்க. புரியுதா? ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. இந்த அசைன்மெண்ட்டை பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நம்ம காலையில் கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதே டைத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். எனக்கு பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? இல்ல ப்ரோ. ஓகே, சூப்பரான ஒரு டாபிக் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதோட சூப்பரான டாபிக் நாளைக்கு பார்ப்போம். இது தெரிஞ்சாதான் நாளைக்கு உங்களுக்கு தெரியும். ஓகே, பயங்கரமா இருக்கும் இந்த டாபிக். நாளையோட இன்டர்மீடியட் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ப்ரோ. யா, தேங்க்யூ கைஸ். Thank you, sir. யா, தேங்க்யூ.